அத்தை உங்களெல்லாம் மேலே ராசாத்தி ரூமுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. ராசாத்தி ரூமுக்கா? எதுக்கு? தெரியல மாமா. சரி வா வா. போ. அத்தை என்ன நீ பாருங்க. என்ன தம்பி இது? எதுவும் பேசாதீங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. என்னது? சாமி சிலை எங்க இருக்கு? அதத்தான் தம்பி நானும் கேக்குறேன். பூஜை ரூம்ல இதே மாதிரி ஒரு சிலை இருக்கு. ராசாத்தி ரூம்லயும் ஒரு சிலை இருக்கு. இதுல எது உண்மையான சிலை? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். எனக்கு ஒன்னும் புரியலையா நீ? ராசாத்தியே இங்க ஒரு சிலை ஒளிச்சு வச்சிட்டு இருக்கா? ஒன்னும் புரியலையே. தம்பி, நீங்க சிலைய பாத்தீங்களா? பாலாபிஷேகம் பண்ணிருக்கா. ராசாத்தி யாருக்கும் தெரியாம பாலாபிஷேகம் பண்ணிருக்கா. ஏன் கணிப்பு சரினா, ராசாத்தி பொய்யா ஒரு சிலைய செஞ்சு அத பூஜை ரூம்ல வச்சுட்டு உண்மையான சிலைய தா ரூம்ல வச்சு அவ பூஜை பண்ணிருக்கா. நீங்க சொல்றதுதான் அத்தை உண்மை. வரட்டும் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும். அவங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன ஹால்ல எல்லாரும் ஒண்ணா நிக்கிறாங்க? அக்காக்கு சில விஷயம் தெரிஞ்சிருச்சோ? அவங்க கோவமா பாக்குறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. உன் மருமக பண்ண காரியம் என்னன்னு உனக்கு தெரியுமா மங்கை? உனக்கு தெரியுமா தெரியாதா? அவ என்ன பண்ணா? அவ போலி சிலைய செஞ்சு பூஜை ரூம்ல வச்சுட்டு நம்ம குலதெய்வ சிலைய அவ ரூம்ல வச்சு பூஜை பண்றது உனக்கு தெரியாதுல்ல? அது வந்துங்க மங்கே, அண்ணி சொல்றது உண்மையா? சிலையை மாத்தி வச்சு ராசாத்தி பூஜை பண்றாளா? சொல்லுமாங்க. மாமா, நடந்தது என்னன்னா, ராசாத்தி நீ எதுவும் பேசாத.
நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. மங்க, ராசாத்தி சிலையை மாத்தி வச்சது உனக்கு தெரியுமா தெரியாதா? ராசாத்தி அதை தப்பு செஞ்சாலா இல்ல நீ செய்ய சொன்னியா? சொல்லு. ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நான் அதை நீங்க என்ன சொன்னாலும் சரி மாமா, எவ்வளவு சொன்னாலும் சரி, நான் இந்த கயிறை கழட்ட போறதும் இல்ல, கழட்டவும் விட மாட்டேன். கயிறை கழட்டு ராசாத்தி. முடியாது மாமா. நீ இப்ப கயிறை கழட்டல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். கயிறை கழட்ட முடியாதுன்னா முடியாது. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ முடியாது முடியாதுன்னு இருக்க. காட்டி, நான் இருக்கிறேன். மாமா விடுங்க மாமா, வேணும் மாமா, சொன்ன கேளுங்க மாமா. ஏய், கைய காட்டுன்னு சொல்றல, விடு. விடுங்க மாமா. ஏய். அம்மா. மாமா, 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 என்னாச்சு மாமா? ஐயோ, யாராவது வாங்கல. அத்தை, மாமா, மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? மாமா, மாமா, என்னாச்சு மாமா? இனியா? என்னாச்சு? என்னாச்சு சதி? என்னாச்சுப்பா? இனியா? என்னாச்சு? இனியா? இனியா? டேய் இனியா, எனக்கு பாருங்க. என்னாச்சு? இனியா? ராசாத்தி, மாமா, இங்க பாருங்க. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ஐயோ, ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். தள்ளு 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 இந்த பக்கம். வா. டேய் இனியா, தூக்குங்க. அண்ணே காலை பிடிக்கிறேன். தூக்கு. பாத்து. பாத்து பத்திரம். மாமா, நீங்க எல்லாம் இங்கேயே நில்லுங்க. சும்மா இங்க வந்து அழுது நாடகம் போடாத. அவன் இந்த நிலைமையில படுத்திருக்க காரணமே நீதான். பெரியத்த, நான் என்ன பண்ண? எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடி எதிர்த்து பேசுற? நீதான் அவனை அடிச்சு மண்டைய உடைச்சிருக்க. எனக்கு தெரியாது நினைச்சியா? அத்தை, இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க அத்தை. மாமா தெரியாம கால் தடிக்கதான் கீழே விழுந்தாரு. நான் போய் மாமாவை அடிச்சேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமா? ஏய், நீ ஓவரா பேசாதடி. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அவன் என்ன சின்ன குழந்தையா? கால் தடிக்க கீழே விழ. அவனுக்கு நடக்கிறதுக்கு சொல்லி தரணுமா என்ன? அக்கா, சும்மா அவளையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பழி போடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? அப்படி இனியன் அடிக்க அவ கை ஓங்குவாளா? ஏன் அடிக்க மாட்டா? எல்லாரும் மறந்துட்டீங்களா? அவ என்னையும் கண்மணியும் மண்டைய உடைச்சவ தானே? இப்பவும் அதுதான் நடந்திருக்கு. இனி என் தலையில தான் அடிபட்டிருக்கு. இவளுக்கு ஆத்திரம் வந்தா கண்ணு மண்ணு தெரியாது. மதம் பிடிச்ச யானை மாதிரி நடந்துக்குவா. பைத்தியக்காரி. மரகதம், வார்த்தை ரொம்ப நீளுது. வீட்டுக்கு வந்த மருமகளை பைத்தியம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல.
நான் என்னமோ அவ பண்ணாத விஷயத்த சொன்ன மாதிரி சொல்றீங்க. அவ பைத்திய மாதிரி நடந்துக்கிறது உண்மைதானே? அம்மா, அண்ணி ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க. அதையே சொல்லி சொல்லி குத்தி காட்டாதீங்கம்மா. ராசாத்தி, நீ பெரிய ஆளுதான். என் பொண்ணையே எனக்கு எதிரா பேச வச்சுட்ட. ரொம்ப நல்லா இருக்குடி. புனிதா, தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. பெரியத்த என்னதான் திட்டுவாங்க. அத்தை, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? சத்தியமா மாமாவை நான் எதுவும் பண்ணல. மாமா தான் என்ன திட்டி அடிக்க வந்தாரு. அப்பதான் கால் தடிக்கி பெட்ல விழுந்துட்டாரு. இதான் அத்தை உண்மை. சும்மா சும்மா அதையே சொல்லாதடி. நீ சொன்னா நான் நம்பிடணுமா? நீயும் அவனை சண்டை போட்டிருக்கீங்க. சண்டையில தான் நீ அவனை அடிச்சிருக்க. என்னையே நீ அடிச்சவ தானே? நீ ஒரு ராசி கெட்டவடி. நான் இருக்கிற வரைக்கும் அவளை யாரும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, அனுப்பவும் விட மாட்டேன். அவ இங்க இருக்கான்னு சொல்லி அவளை திட்டி வீட்டுக்கு அனுப்புனீங்க. இப்ப அவ வீட்டுக்கு போன உடனே வீட்லயும் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். அவ என்ன சின்ன காரியமா பண்ணி வச்சிருக்கா? இப்படி எல்லாரும் ராத்திரி நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறோமே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? ராசாத்தி தானே? அவளும் எத்தனையோ தடவை தெளிவா சொல்லிட்டு போனால, இனி என் கால் தடிக்கு தான் விழுந்தான்னு. அப்புறம் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆமா மாறாதான். ராசாத்தி எத்தனை தடவை சொல்றா? ராசாத்தி பொய் சொல்றவ இல்லம்மா. இவங்களுக்கு வாய் சும்மாவே இருக்காது. ஏதாவது ஒண்ணு நடந்தா போதும் ராசாத்திய குத்தம் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவங்க ஆத்திரமே அடங்கும். ஏதாவது ஒண்ணு நடந்ததானே மங்கை திட்டுறேன். நான் காரணம் இல்லாம சும்மாவா திட்டுறேன்? அதையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணே, சும்மா ராசாத்தி மேல பழி சொல்றதை நிறுத்துங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இனிய முதல்ல குணமாய் வரட்டும். எதுவா இருந்தாலும் அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா மாறாதான். அதை விட்டுட்டு நீ சும்மா ஹாஸ்பிட்டல்ல கத்திட்டு இருக்காத. உங்களுக்கு ஏங்க என் பாசம் புரிய மாட்டேங்குது? நான் சொல்றதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தா ஏத்துக்கலாம். நீங்க வாயை திறந்தாலே ராசாத்திங்கிற பேர் மட்டும்தான் வருது. ஆமா, அவதான் தப்பு பண்றா. அவளை சொல்லாம வேற யார சொல்ல சொல்ற? உன்கிட்ட பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. எனக்கு வர கோவத்துக்கு அவளை நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு வர கோவத்துக்கு அப்புறம் உங்களை ஏன் அங்க நிறுத்திட்ட? சொல்லு. உன்னால என்ன பண்ண முடியும்? உங்களால என்ன பண்ண முடியுமோ அதே என்னாலையும் பண்ண முடியும். அப்ப இதையெல்லாம் நீதான் ராசாத்திக்கு சொல்லி கொடுத்தியா? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இப்ப ராசாத்தி கதைக்கு போயிட்டு இப்ப ஏன் கதைக்கு வரீங்களா? பின்ன நீயும் என்ன மதிக்க மாட்டேங்கிற, ஓ மருமகளும் என்ன மதிக்க மாட்டேங்கிறா. மதிப்பும் மரியாதையும் நம்ம நடந்துக்கிற முறையில தானா வரணும். கட்டின புருஷனை அடிச்சு மண்டையை உடைக்கிறதா மரியாதையா? அதெல்லாம் எனக்கு வராது மங்கை. இவ்வளவு நாள் இருந்திருக்கோம். நீங்க யாராவது இனியன் அடிச்சிருப்பீங்களா? இல்ல, நான் தான் அடிக்க விட்டுருப்பேனா? அப்படி இருக்கிறவன இவ அடிச்சிருக்கா. எனக்கு வர கோவத்துக்கு அவளை அமைதியா அனுப்புனதே பெருசு. இதையே எத்தனை தடவை சொல்லுவீங்கன்னு தெரியல. அவதான் இனியன் கால் தடிக்கு விழுந்தான்னு சொல்றால, திரும்ப திரும்ப அவளையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன மங்கை, பொறுப்பு இல்லாம பேசுற? உனக்கு இனிய மேல இவ்வளவுதான் பாசமா? பொண்ண சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் அந்த ராசாத்திய சொல்லணும். அவதான் உன்னை இந்த அளவுக்கு இனிய மேல பாசம் இல்லாத மாதிரி மாத்தி வச்சிருக்கா. அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? மா, ஐசியூ முன்னாடி சத்தம் போடாம நில்லுங்க.
இருக்கிற இனியனை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிற? உனக்கு இனியனை விட ராசாத்தி தான் முக்கியம்ல? இங்க பாருங்க, எனக்கு ராசாத்தி முக்கியம், ராசாத்திக்கு இனியன் முக்கியம். ராசாத்திய பாத்துக்கிட்டா போதும், இனியனை மட்டும் இல்ல எல்லாரையும் மொத்த குடும்பத்தையும் அவ பாத்துக்குவா. அப்ப இனியனுக்கு என்ன ஆனாலும் உனக்கு பிரச்சனை இல்ல, உனக்கு ராசாத்தி தான் முக்கியம். ஆமா விடுங்கக்கா, தொல்லை பண்ணாம இருங்க கொஞ்ச நேரம். டாக்டர் 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 தம்பி என்னாச்சு தம்பி? தெரியல என்ன. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறேன். என் மாமா உள்ள அட்மிட் ஆயிருக்காரு. எங்க மொத்த குடும்பமும் உள்ளதான் இருக்குண்ணே. என்ன உள்ள விடுங்கண்ணே, அவங்கள சொல்றேன். ஆனா விடுங்கண்ணே. என்னத்த அவ கையில கயிறு இருந்தும் கெஞ்சிக்கிட்டு இருக்கா? அதான் எனக்கும் தெரியல. இரு, பொறுத்திருந்து பாப்போம். சொன்னா கேளுமா, அடம் பிடிக்காத. எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில வா, அதுக்கப்புறம் நான் உன்னை உள்ள அனுப்புறேன். இந்த நேரத்துல நான் உன்னை உள்ள அனுப்புறேன்னா என்னோட வேலை போயிடும். என் மாமாவை நான் பார்க்கணும், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னத்த? என்ன கோவப்படுத்தாதமா, நீ அழுதாலும் கெஞ்சினாலும் நான் உன்னை உள்ள விட மாட்டேன். என் மாமாவை பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லையா? என் மாமா ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம நான் பயந்து போய் வந்திருக்கேன். நீங்க உள்ள விட மாட்டேன்னு சொல்றீங்க, இப்ப நீங்க உள்ள விட போறீங்களா இல்லையா? ஏய், என்ன மிரட்டுறியா? உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. நானும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், புரியாம பேசிட்டு இருக்க. அன்டைத்தெல்லாம் உள்ள விட முடியாது. போயிட்டு காலையில வா, நான் உன்னை உள்ள விடுறேன். இப்ப நீங்க விடலன்னா நான் கேட்டை உடைச்சிட்டு உள்ள போயிடுவேன். அவ்வளவு திமிரா உனக்கு? கேட்டு மேல கை வை பாப்போம். நானும் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீயும் கேட்காம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. தேவையில்லாம பிரச்சனை வரும். முதல்ல இடத்த காலி பண்ணு. என் மாமாவை பார்க்காம நான் போக மாட்டேன். என்னத்த இவ? எங்க போ பாப்போம். சொல்றல விடுங்கண்ணே, வெளியே போ சொல்றல. விடுங்கண்ணே. கண்மணி, நீ என்ன இப்படி ஆரம்பிச்சிட்டு இந்த இருக்க? நேரத்துல போலீஸ் வந்தா என்ன என்ன ஆகும்? இப்படி காண்ட பண்ணிட்டு இருக்க? செஞ்சு என்னை விட்டுருங்க. என்னத்த ஆகும்? இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? உனக்கு புரியலையா? நான் என் மாமாவை பார்க்கணும். தயவு செஞ்சு என்னை என்னத்த சொல்றீங்க? வழி விடுங்கண்ணே. ஐயோ. அத்தை, எனக்கு புரிஞ்சிருச்சு அத்தை. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றீங்க ம், அதானே? ஆமா, ஃபோன் பண்ணு. சொல்றலமா, போமா வெளியே. மாமாவை பார்க்கணும். சும்மா கை அவர் உடம்பு முடியாம இருக்காரு. போமா, காலைல வாமா. ஐயோ அண்ணே. ஹலோ, ஹலோ சார், நான் வைகை ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் சார். ஆ எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு வந்து செக்யூரிட்டி கிட்ட பிரச்சனை பண்றா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறா சார். நீங்க யாரு? நான் இங்க வேலை பார்க்குற நர்ஸு. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்க? வைகை ஹாஸ்பிட்டல் சார். ம், சரி வைங்க, வரோம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். அவ மட்டும் வந்திருக்காளா இல்ல கும்பலா வந்திருக்காளான்னு தெரியல. ரொம்ப ரூடா வேற நடந்துகிட்டு இருக்கா. செக்யூரிட்டியால சமாளிக்கவே முடியல. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். பயப்படாதீங்கம்மா, நாங்க வந்துடுறோம். எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். வரோம். அத்தை, அவங்க வராங்களாம். ம், சும்மா கலாட்டா பண்ணிட்டு இருக்காத. போன் சொல்றல. போமா உள்ள என் மாமாவை பார்க்கணும். விடுங்க. போமா இந்த இடத்த விட்டு. தயவு செஞ்சு என்னை விடுங்கண்ணா. நீங்க என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன். என்னை விடுங்க. சொல்றல. என்னை போமா. உள்ள விடுங்க. போமா நீ. ஐயோ, நான் என் மாமாவை பார்த்தே ஆகணும். கண்மணி, என்னை விடுங்கண்ணா. இன்னையோட ராசாத்தியோட குடும்ப வாழ்க்கை முடிஞ்சது. ஆ, இனி அவளுக்கு ஜெயில் வாழ்க்கை தான்.
என்ன இவரு ஃபோன் பண்றாரு? அத்தை வீட்டுக்கு போயிருப்பாங்க அத்தை. அங்க ராசாத்தி இருந்திருக்க மாட்டா. அதான் நமக்கு ஃபோன் பண்ணி இங்க இருக்காளான்னு கேக்குறாங்க. ஓஹோ. சொல்லுங்க. மரகதம், வீட்டில் வந்து பார்த்தோம், இங்கே புனிதா மட்டும்தான் இருக்கா. ராசாத்தி அப்போவே கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. வர்ற வழியில் ராசாத்தி எங்கேயுமே காணலையே. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இல்லை, ராசாத்தி அங்கே வந்தாளான்னு. ஏன்னா நாங்கள் வர்றதுக்குள்ள அவள் அங்கே வந்தானா எங்களுக்கு கொஞ்சம் தகவல் சொல்லு. அம்மா, என்ன ரொம்ப கத்த வந்தா சொல்லணுமா? சொல்றேன்லம்மா. ஏம்மா வெளிய? விடுங்கண்ணே. ஏம்மா அப்படி ஐயோ, விடுற? என்ன விடுங்கண்ணே. மரகதம், மரகதம், ம் மரகதம் இருக்கே இல்லையா? ம் இருக்கேன். அந்த ராசாத்தி வெளியில எதுவும் வந்திருக்காளான்னு பார்த்தேன். ஆனா அவ வரல. சரி, வந்தா சொல்லு. ஆ, சொல்றேன். என்னாச்சுன்னு? ஹாஸ்பிட்டலுக்கு போலையா பாரு. யாருங்க மாமா? என் மாமாவுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்காரு. நான் அவரை பார்க்க போனேன். ஆனா அந்த செக்யூரிட்டி என்ன உள்ள விடல. அதுக்கு செக்யூரிட்டியை பிடிச்சு அடிப்பியா நீ? நான் அடிக்கலாம் இல்ல மேடம். அவர்தான் என்ன அடிக்க வந்தாரு. நான் தடுத்து தள்ளி விட்டேன். ஆமா, செக்யூரிட்டி அடிக்க தான் வருவாரு. அதுக்காக நீ பூட்டை உடைக்க போவியா நீ? அப்ப அடிக்க தான் செய்வாரு. அது சரி, உங்க வீட்ல இருந்து உங்க மாமாவை பாத்துக்க ஹாஸ்பிட்டல்ல யாரும் இல்லையா? இருக்காங்க. அவங்க ஏன் உன்னை பார்க்க வரல? நான் வந்தது அவங்களுக்கு தெரியாது. என்னம்மா உளற? உனக்கும் உங்க மாமாவுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. நானும் மாமாவும் ஒன்னாதான் இருக்கோம். அப்புறம் ஏன் நீ அவர் கூட இல்லாம லேட்டா பார்க்க போன? அதுவும் அன் டைம்ல? எனக்கும் மாமாவுக்கும் சண்டை. அவர் என்ன அடிக்க வந்தாரு. காட்டடிக்கு கட்டல இடிச்சுக்கிட்டாரு. அதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம். எங்க பெரிய அத்தை தான் நான் தான் அவரை அடிச்சேன்னு சொல்லி நீ இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு போனப்போ என் மாமாவுக்கு ஏதோ ஆன மாதிரி நான் கனவு கண்டேன். அத பதறி போய் அவரை பார்க்க ஓடி வந்தேன். அந்த செக்யூரிட்டி தான் உள்ள விடாம பிரச்சனை பண்ணாரு. என்ன இந்த பொண்ணு சம்பந்தம் இல்லாம வளருது? இது ஏதோ லூசு மாதிரி தெரியுது. அவங்க வீட்லயும் பிரச்சனை பண்ணிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போயும் பிரச்சனை பண்ணிருக்கு. இதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வீட்ல இருந்து யாராவது வர வரைக்கும் அவளை வெளியே அனுப்ப வேண்டாம். அப்புறம் நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். ஆமா, இவளை தூக்கி லாக்கப்ல போடு. என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, உங்க புருஷனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க பார்க்க போக மாட்டீங்களா? யாராவது வரட்டும், உன்னை அனுப்பி வைக்கிறோம். இப்ப நீ உள்ள போ. என்ன பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் என் மாமாவை பார்க்கணும்னு சொல்றேன், நீங்க உள்ள போன்னு சொல்றீங்க. இங்க பாரு, செக்யூரிட்டியை அடிச்சிருக்க, உன் புருஷனையும் அடிச்சிருக்க. இதுக்கே உன் மேல கேஸ் போடாம இருக்கும். உன்னை பார்த்தாலும் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்க. நாங்க எவ்வளவு அமைதியா இருக்கோம். அதே மாதிரி சொல்றதை கேட்டுக்கிட்டா உனக்கும் நல்லது. என்னால இங்க இருக்க முடியாது. நான் என் மாமாவை பார்க்க போறேன். ஏய், இல்லடி. விடுங்க மேடம். நாங்க இவ்வளவு நேரம் அமைதியா சொல்றோம்ல. தேடி யாராவது வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை அனுப்புறோம். அது வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும். முடியாது. என் மாமா பார்க்க நான் போய் தான். அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளை தூக்கி உள்ள போடுங்க. உள்ள தூக்கி போடுவீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என் மாமாவை பார்க்க போறேன். ஏய், சொன்னா கேளு, போகாத. ஏய், விடுங்க, விடுங்க. வாடி உள்ள. வாடி. விடுங்க. வாடி. நீ போலீஸா இல்ல நாங்க போலீஸா? அடம் இல்ல, பிடிக்காத. நீ சட்டம் போடுற. வா உள்ள. விடுங்க. வா. என்ன பாத்துக்கிட்டு இருக்கா? எடுத்துட்டு போமா. சொல்றேன்ல. நாங்களும் பொறுமையா சொல்லிக்கிட்டு விடுங்க இருக்கோம். சொல்றல. ஓவரா பண்ணிட்டு இருக்கா? போமா. நான் வர மாட்டேன். ஏய், உள்ள போய் சொன்னா உட்காரு. கேட்க மாட்டியா? மாட்டேன். ஏய், விடுங்க. ஏய்,
அமைதியா இருமா. இந்த ஸ்டேஷனா என்ன? வர போறியாலேப்பா உள்ள போமா. நான் போக மாட்டேன். கான்ஸ்டபிள் உள்ள கூட்டு போங்க. வா உள்ள வா உள்ள எடுத்துட்டு போமா. உள்ள வா போமா. ஏய் நானே பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மேடம் என்ன அடிச்சீங்க? எதுக்கா இவ்வளவு நேரம் உன்கிட்ட என்னடி சொல்லிக்கிட்டு இருந்தேன்? என்ன மேடம் சொன்னீங்க? ஐய இவன் முழு பைத்தியம் போல இருக்கு. முதல்ல உள்ள வச்சு லாக் பண்ணுங்க. போமா. ஏய் வா வா ஐயோ என்ன வா உள்ள. விடுங்க. வா. என்ன வாடி விடுங்க. சொல்றேன்ல. வா, என்ன வா. விடுங்க. விடுங்க. உள்ள வா. வாடி. என்ன வான்றல. விடுங்க மேடம். ஓவரா பண்ற. நான் கேக்குறேன். உள்ள வா. வேண்டாம் மேடம். பேசாம வா. விடுங்க. உள்ள போய் உட்காரு. நான் சொல்றது கேளுங்களேன். மேடம் மேடம் என்ன விட்டுடுங்க மேடம். மாமாவை பார்க்க போனா அவருக்கு என்ன ஆச்சோ அவரை பார்க்கணும் மேடம். நான் அவர் கூட இருக்கணும் மேடம். என்ன எதுக்கு மேடம் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன மேடம் தப்பு பண்ணேன்? ஏய் கொஞ்ச நேரம் சும்மா அமைதியா இருக்கியா? மேடம் நான் என் மாமாவை பார்க்கணும். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க மேடம். ஏய் இவ்வளவு நேரம் கத்தி பேசுறேன், இப்ப என்ன கெஞ்சி பேசுறேன்? அவளை கண்டுக்காதீங்கக்கா. நீங்க பேசாம வாங்க. மேடம் மேடம் ராசாத்தி வா வா வா. இரு டாக்டர் உள்ள இருக்காரு. அவர் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ உள்ள போய் பாரு. சரியா? சரிண்ணா. இங்கே வெயிட் பண்ணு. டேய் வாடா. வா. என்னாச்சு டாக்டர்? தலையில அடிபட்டு நான் சொன்ன மாதிரியே பிளட் கிளாட் ஆயிருக்குமா. பிளட் தலைக்குள்ள உறைஞ்சு போயிருக்கு. அதையெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடுமா. ஐயோ பயப்படாதீங்கம்மா. சில சமயத்துல டேப்லெட்ல கூட பிளட் கிளாட்டை கரைச்சிடலாம். அது முடியலன்னா தான் ஆபரேஷன் போக வேண்டியது இருக்கும். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சார் என் தங்கச்சி. இந்த தங்கச்சி யார் நீங்க? ஏமா 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 இல்லங்க. நீங்க பாட்டுக்கு ஏதோ திறந்து விட்டுக்குள்ள பூந்த மாதிரி வரீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் தானே? கவர்மெண்ட் பில்டிங் தானே? உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன ஓவரா பேசுறீங்க? நான் ஒண்ணும் ஓவரா பேசல. நீ தான் ஓவரா பேசுற. புனி ராசாத்திய முதல்ல வெளியில விடுங்க. எந்த ராசாத்தி? சார் நேற்று வைகை ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணை கூட்டு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் சார் என் தங்கச்சி. சார் அவ அப்பாவி சார், அவளை வெளியில விட்டுருங்க சார். அந்த பொண்ணெல்லாம் இங்க இல்ல. என்னது இல்லையா? அது எப்படிங்க இல்லாம போவா? நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. இல்லங்கறீங்க. எனக்கு இப்ப அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சே ஆகணும். பொண்ணு இப்ப நீங்க ராசாத்திய பத்தி எனக்கு தகவல் சொல்லல, அப்புறம் நான் உங்க மேலயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. சும்மா இருங்க. என்னையா பிரச்சனை? இங்க ராசாத்தியை கேட்டு வந்து பிரச்சனை பண்றாங்க சார். நீ இளங்கோ தானே? ஆமா சார். என்ன இளங்கோ, என்ன ஞாபகம் இல்லையா? இல்ல சார். உன்னை நான் சின்ன வயசுல பார்த்தது
நான் அடிக்கடி உங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கேன். ஓ உங்க அப்பா பாண்டியா இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டு தான் நான். அப்படியா சார்? ஆமா. சரியா ஞாபகம் இல்ல சார். ஆ. ஆமா, அது யாரு? அது என் வைஃப் சார். வா வாமா. வணக்கம்மா. வணக்கம் சார். என்ன ராசாத்தியை தேடி வந்தீங்களா? ஆமா சார். நான் காலைல வந்த உடனே பேசி அனுப்பி வச்சுட்டேனே. அப்படியா? பாண்டிய அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அப்பவே அனுப்பி வச்சுட்டேனே. ராசாத்தி ஏதோ ஹாஸ்பிட்டல்ல புருஷனை பார்க்க போயிருக்கா. அன்டைம்ன்றதுனால அப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி கதவை லாக் பண்ணி ராசாத்தியை வெளியே தள்ளி விட்டுருக்கான். அதான் கோவமாயி ராசாத்தி ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கா. அதான் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்காங்க. மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சார், சொந்த புருஷனையும் பார்க்க விடாம வெளியில நிக்க வச்சிருந்திருக்காங்க. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா சார்? இல்லம்மா, செக்யூரிட்டி தெரியாம பண்ணிருக்கான், அவ்வளவுதான். இல்ல சார், இதுக்கெல்லாம் காரணம் அந்த மரகதம் தான். அவங்க தான் ராசாத்தியை ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ராசாத்திய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சது கூட அவங்களா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு. தேவையில்லாம பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. இதுக்கு மேல எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ராசாத்தி பக்கத்துல தானே இருக்கணும். அவளை இருக்க விடாம பண்ணது யாருங்க? எல்லாம் அந்த மரகதம் தான்.